Praise be to God. தேவனுக்கு துதி உண்டாகட்டும். It is wonderful to be with you here this morning. இந்த காலை வேளை உங்களோடு இருப்பது நலமாக இருக்கிறது. We have stepped into a new and powerful month. புதிய மாதத்திற்குள்ளாக வல்லமையான மாதத்திற்குள்ளாக நாம் Today we are போயிருக்கிறோம். going to have great worship. நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆராதனை இருக்கிறது. Followed by powerful word and communion. அதற்கு பிறகாக தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பந்தியும் நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். So get ready for a great time. இந்த நல்ல நேரத்திற்காக ஆயத்தமாக இருங்க. And do pass on the links of the YouTube to your friends and to your family as well. உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த YouTube லிங்க்ஸ் அனுப்பிச்சு வைங்க. Today Amedi brother and gang are going to be leading the service. இன்றைக்கு அமைதி அவர்களும் அவர் குழுவினர்களும் ஆராதனை நடத்த போகிறார்கள். Trust me, there's a great presence of God going to be seen today. இன்றைக்கு தேவனுடைய அற்புதமான அந்த பிரசன்னம் உங்க வீட்டில் காணப்பட போகிறது. So have a great time. God bless you. தேவன் நல்லவர். இந்த நேரத்தை நல்ல நேரத்தை நீங்க களி கூறுவீராக. இந்த நேரத்தை உங்க கண்களை யாவரும் மூடி தேவனை பார்த்து சொல்லுங்க, அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மீண்டுமாக ஜீவனோடு உங்க சமூகத்திற்குள்ளாக நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுக்குள்ளாக நீர் இன்னும் சுவாசத்தை வைத்து எங்களுடைய ஆயுசு காலத்தை நீர் நீட்டி தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ, அநேகருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், எங்களுக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறது. நீர் எங்களுக்கு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்க குடும்பத்திற்குள்ளாக நீர் கொடுத்திருக்கிற சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது நாள் வரை எங்க குடும்பத்தையும் எங்க வீட்டார்களையும் ஆண்டவரே எந்த வாதையும் அது அணுகவில்லை, எந்த பொல்லாப்பும் அது நேரிடவில்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மாற்றங்கள் மத்தியிலும் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறவர், நீர் பெரியவராக இருக்கிறீர். அதனால் எங்களை வித்தியாசமான முறையில் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை எல்லாம் உயர்த்தி நன்றி செலுத்துவீர்களா ஆண்டவரே. எந்த நாளிலும் என்னுடைய ஜீவ நாட்கள் எல்லாம் உமக்கே துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். உங்களுடைய துதி எங்க நாவில் எப்பொழுதும் இருப்பதாக என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையில் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்களை இயக்கும்படியாகவும் இந்த வேளையில் உங்களோடு கூட இணைந்து உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ, காலையிலும் மாலையிலும் உங்களுக்கே துதி உண்டாகட்டும். என்னுடைய ஜீவ பலியை உம்முடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லோரும் இந்த பாடலை பாடி அவரை தொழுது கொள்வோமா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் அவரையே நான் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, எல்லோரும் இணைந்து துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும், காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே சொல்லுவோமா. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஓஹோ ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை, என் துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, என் துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, எல்லோரும் இணைந்து ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை, என் ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, என் ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, என் மேசியாவே ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, என் மேசியாவே. மேக ஸ்தம்பமே மேக
ஆராதனை. என் துணையாளரே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. தூயாவியே உமக்கு ஆராதனை. என் துணையாளரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. என் ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. என் மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. என் மேசியாவே உமக்கு ஆராதனை. கரங்கள் எல்லாம் உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை நிமித்தம் ஆண்டவரே நாங்க ஜீவனோடு இன்றைக்கு நிற்கிறோம் ஆண்டவரே. அக்கினி சூளையில் நாங்கள் கடந்து சென்றாலும் எங்களை ஆண்டவரே அந்த அக்கினி பட்சிக்காதபடிக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்களுடைய முடியில கூட ஒரு வாசனை வராதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவர் நீங்க ஆண்டவரே. பலவித சோதனைகள் எங்களை நெருக்கின நேரத்திலும் நீர் எங்களை ஆண்டவரே பாதுகாக்கிறீர். நாங்கள் நசுங்கி போகாதபடிக்கு எங்களை உயர்த்தி நிற்கிற உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றி செலுத்துங்க. வல்ல கிருபை, அது நல்ல கிருபை, அது என்னை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. தண்ணீரிலே நான் முழுகாமல் அது என்னை தாங்கும் கிருபை என்று சொல்லி எல்லோரும் இணைந்து பாடுவோமா? நல்ல கிருபை, அது நல்ல கிருபை, என்னை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, அது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உங்க கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. இணைந்து சொல்லுங்க. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. உன் கிருபை என்னை தாங்கிடுதே. உன் கிருபை என்னை நடத்திடுதே. உன் கிருபை என்னை தாங்கிடுதே. உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. இணைந்து அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே. நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கினான் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கினான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா. இணைந்து சொல்லுங்க. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. உங்க கிருபை, உன் கிருபை என்னை தாங்கிடுதே. உங்க கிருபை என்னை நடத்திடுதே. சொல்லுங்க. உங்க கிருபை என்னை தாங்கிடுதே. உங்க கிருபை என்னை நடத்தி
கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கடைசியாக சொல்லுங்க நல்ல கிருபை அது நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Your grace is sufficient for me, O Lord. உங்க கிருபை எங்களுக்கு போதுமானதாக Your இருக்கிறது. grace is what leads me on day after day, Jesus. ஒவ்வொரு நாளும் உங்க கிருபை எங்களை நடத்துகிறது. Without your grace we can't do anything, oh Father God. உங்க கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. That's why the word of God says your grace is sufficient for me. அதனால தான் உங்க வார்த்தை சொல்கிறது உங்க கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. Oh Father God, because of your grace we are able to lift up our eyes unto the hills from whence cometh our help. உங்க கிருபையின் நிமித்தம் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். The Lord who made heaven and earth. இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனிடமிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. When we look to you, O Father God, உங்களை நோக்கி நாங்க பார்க்கும் பொழுது we will never be we will always be overwhelmed, O Jesus. ஆண்டவரே எப்பொழுதுமே நாங்க முழுமையாக நிரம்பி வழிகிறவர்களாகவே இருக்கிறோம். Father, this morning we ask you இந்த காலைவேளை உங்களை நோக்கி நாங்க கேட்கிறோம். Open our eyes that we might see what you want us to see. நாங்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கும்படியாக எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. Thank you Jesus, because 2020 has got something strong in ahead of us. எங்களுக்கு முன்பாக இந்த 2020 அது பலனாக இல்லை ஆண்டவரே. Lord, we look to you. இந்த நேரத்தை உங்களை நோக்கி நாங்க பார்க்கிறோம். I won't be overwhelmed, O Jesus. ஓ நாங்க நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே. Jesus. Lord, I look to you. I won't be overwhelmed. Give me vision to see things like you do. Lord, I look to you.
இந்த காலவேளை உங்க குடும்பத்தின் மேல தேவன் உதிக்கும்படியாக Can you ask கேட்டுக்கொள்வீர்களா? the Lord to reign over your household this morning? உங்க வீட்டின் மேல அவர் ஆளுகை செய்யும்படியாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வீர்களா? Ask the Lord to reign over your health this morning. இந்த காலவேளை உங்களுடைய சுகத்தின் மேல அவர் ஆளுகை செய்யும்படியாக Over your விட்டுக்கொள்வீர்களா? businesses. உங்களுடைய பிசினஸ் மேல, Over your jobs. உங்களுடைய வேலையின் மேல, Over your children. உங்களுடைய பிள்ளைகள் மேல, Over your going out and your coming in. நீங்க போக்கிலும் வரத்திலும் Because He அவர் is the ஆளுகை King of Kings செய்யும். and the Lord of Lords. அவரே ராஜாதி ராஜா, As long as கர்த்தாதி He reigns கர்த்தர். over you, அவர் உங்க மேல் ஆளுகை You have செய்யும் nothing அளவு to fear. எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஹalleluya. oh Jesus. Oh, hallelujah. Our God reigns. Hallelujah. Our God reigns. Hallelujah. Our God, you reign forever all my days. Hallelujah. Sing it for the last time, singing hallelujah. Hallelujah. You are God who reigns, Lord Jesus. Hallelujah. Our God reigns. Hallelujah. Our God, you reign forever all my days. Hallelujah. I will love you, Lord, my strength. I will love you, Lord, my shield. And I will love you, Lord, my rock. Forever all my days, I will love you, Lord. Say it as a family. I will love you, Lord, my strength. He's your strength, church. I will love you, Lord, my shield. He's your shield. I will love you, Lord, my rock. Forever all my days, I will love you, Lord. Forever all my days, I will love you, Lord. Jesus. I will love you, Lord. என் ஜீவ காலம் எல்லாம் ஆண்டவரே உங்களையே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி உங்க கரங்கள் எல்லாம் உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவனுக்கே இந்த பரலோக பாஷையில எல்லா மொழிகளிலும் ஒரே பெயராக அல்லேலூயா என்று அழைக்கிற அந்த நாமத்தை இந்த நேரத்தில் நம்ம பேச ஆரம்பிப்போம். தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ என்னுடைய தேவனே உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ என் துணையாளரே, என் துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, உண்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி கரங்கள் எல்லாம் உயர்த்தி சிறிது நேரம் நன்றி செலுத்துங்க. அவர் ஆராதனை செலுத்தி அவருக்கே துதி கன மகிமையை செலுத்தி கொண்டே இருங்க. ஹalleluya ரே மானா செட்டே ரே நா நா நா. சிறிது நேரம் வாய்களை எல்லாம் திறந்து பேசுங்க. ஓ இந்த தேவனிடம் இந்த நேரத்தில் பேச ஆரம்பிங்க. ஏன்னா தேவன் உங்க குடும்பத்திற்குள்ளாக ஆளுகை செய்கிறார். அது அந்த பாடல் தான் நம்ம பாடணும். என் குடும்பத்திற்குள்ளாக நீ ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய வழிகளில் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஓ என்னுடைய வேலையில நீங்க ஆளுகை செய்யுங்க என்று சொன்னோம். ஓ என்னுடைய வழிகளில் நீர் இருப்பீராக, எனக்கு முன்பாக நீர் செல்வீராக என்று சொல்லி கரங்கள் எல்லாம் உயர்த்தி பேசிக்கொண்டே இருங்க. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை ஆராதனை எல்லோரும் இணைந்து ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. We worship you Lord. ஆராதனை
ரட்சகரை பார்த்து, துணையாளரே, என் துணையாளரே, என் துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. சொல்லுங்க, என் துணையாளரே, என் துணையாளரே, என் துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடு. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அபிஷேகத்தை மேல ஊற்றுவீராக. Pour your anointing on me, Lord, so that I will change. அதனால் நான் மாறப்படுவேன், நான் மாற்றப்படுவேன். ஆண்டவரே, அபிஷேகம் ஊற்றி, அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை. சொல்லுங்க, அபிஷேகம் ஊற்றி, அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடும். எல்லோரும் விரைந்து காலைகளை உயர்த்தி ஆராதனை. ஷெகெச்சே ரபா பாபா நா ஷெகெச்சே ஏ ரபா நா ஷெகெச்சே ரே ரே மாமா மாமா. ஆராதனை, ஓ ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க எல்லோரும் இணைந்து, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா என் தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். எல்லோரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று உங்க கரங்களை எல்லாம் உயர்த்தி உங்க இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பி சொல்லுங்க. ஓ என் கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு அபிஷேகம் ஊற்றி, அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை. கரங்கள் எல்லாம் உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. Jesus. Thank you, Father God. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus, hallelujah. For the first Sunday of this month, இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு, September செப்டம்பர் மாதம் 2020,
Can we just raise to our feet this morning? எழுந்து நிற்கும்படியாக நாங்கள் And can we just get கேட்டுக்கொள்கிறோம். prepared for the communion table? இந்த பரிசுத்த பந்திக்கு உங்களை ஆயத்தம் செய்து கொள்ளுங்க. And can we just thank the Lord for everything that He has done for you? உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி He's செலுத்துங்க. taken you from the month of January till the month of August of 2020. அவர் இந்த ஜனவரி மாதம் துவங்கி இந்த செப்டம்பர் மாதம் வரை அழைத்து வந்திருக்கிறார். Every day was a miracle. ஒவ்வொரு நாளும் அற்புதம். Every hour was a miracle. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அற்புதம். God is so good. இந்த தேவன் மிக நல்லவர். Let's just get ready இந்த நேரத்தில் நாம் as we ஆயத்தமாவோம். thank the Lord for the cross. இந்த சிலுவைக்காக நாம் நன்றி செலுத்தும் Thank the பொழுது Lord for the price that He paid for you and for me. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செலுத்தின அந்த விலை கிரயத்தை பாருங்க. Thank the Lord for bearing all your sin and your shame. உங்களுடைய எல்லா பாவத்தையும் எல்லா துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டதை And பாருங்க. thank the Lord for His amazing grace towards you. அவர் உங்க மேல் அற்புதமான ஒரு கிருபையாக இருப்பதற்காக Worthy is the பாருங்க. Lamb of God. அவரே எல்லாவற்றுக்கும் Worthy பாத்திரமான is the Lamb of தேவன். God. ஓ அவரே எல்லா துதிக்கும் பாத்திரமா. Hallelujah. ஓ Thank you for the cross, Lord. Thank you for the price you paid, bearing all my sin and shame. In love you came and paid amazing grace. Thank you for His love, Lord. Thank you for His gifts and wash me in your cleansing flow. Now all I know, your forgiveness and praise. Worthy is the Lamb seated on the throne. We crown you now with many crowns. You reign victorious. You are high and lifted up. Jesus, Son of God. You're the dawn of heaven, crucified. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Thank you, Jesus. Thank you for the cross, Lord. Thank you for the price you paid, bearing all my sin and shame. In love you came and gave amazing grace.
You're the worthy is the Lamb. Worthy is the Lamb. Father, we come together. ஓ நாங்க கூடி வருகிறோம் தேவனே. We come together united with one purpose. ஒரே நோக்கத்தோடு நாங்கள் யாவரும் கூடி வருகிறோம். We've come to lift up your holy name. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படியாக உங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம். And Jesus, you are already lifted up. ஏற்கனவே நீர் உயர்த்தப்பட்டிருக்கிறீர். And you are seated on the right hand of God the Father. பிதாவாகிய தேவனின் வலது பரிசத்தில் நீர் அமர்ந்திருக்கிறீர். And all glory, all power, all authority belongs to you. எல்லா கனமும் மகிமையும் அதிகாரத்துவம் உம்முடையதாக இருக்கிறது. But we come united this morning, ஆனால் Lord, இந்த காலை வேளையிலே நாங்கள் யாவரும் ஒருமித்து வருகிறோம். to give you the glory and the honor that is due your name. உங்களுடைய நாமத்திற்கு உகந்த எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். To say that there is no other name above the name of Jesus. இயேசுவின் நாமத்திற்கு ஒரு மேலான நாமம் ஒன்று இல்லை Because என்பதை at your name உச்சரிக்கும்படியாக every knee will bow and every tongue will confess that you are Lord. உங்களுடைய நாமத்திற்கு எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும் நீரே தேவன் And we என்று. want to thank you for the finished work on the cross. சிலுவையில் முடிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the wonderful things you're doing in our lives. எங்க வாழ்க்கையில் நீ செய்கிற அற்புதமான காரியங்களுக்காக நன்றி. Thank you for your communion table before us. எங்களுக்கு முன்பாக பரிசுத்த பந்தியை நீ வைத்திருப்பதற்காக நன்றி. And we stand before you as your children. உங்களுடைய பிள்ளைகளாக உங்க சமூகத்துக்கு முன்பாக வந்து And we நிற்கிறோம். boldly come to your throne room. உங்களுடைய சிங்காசனத்தண்டை தைரியமாக வருகிறோம். Because you've given us the privilege to call the Abba Father. ஏனென்றால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை And what எங்களுக்கு a தந்திருக்கிறீர். privilege we have to say, Abba Father, we love you. ஓ அப்பா பிதாவே உங்களை நேசிக்கிறோம் என்று சொல்க எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை To எங்களுக்கு say தந்திருக்கிறீர். thank you, Lord, for the finished work on the cross. சொல்லுங்க கிறிஸ்துவே இயேசுவே நீ சிலுவையில் முடித்த வேலைக்காக நன்றி என்று. Thank you, Lord, for shedding every drop of your blood for us. உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை எங்களுக்காக நீ சிந்தினீர் அதற்காக நன்றி. Thank you for the victories that you have. எங்களுக்கு கொடுத்த வெற்றிக்காக நன்றி என்று And சொல்லுங்க. Master, let your name be glorified. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். And my brother, my sister who's hearing me this morning, இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரனே சகோதரியே. I want you to understand the Lord is glorified when you are part of His table. இந்த பரிசுத்த பந்தியில் ஒரு அங்கத்தினராக பங்கேற்கிறவர்கள் தேவனை Make மகிமைப்படுத்துங்கள். sure you have your bread and your cup with you. உங்களோடு உங்கள் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. I'm quickly going to read from 1 Corinthians 11:23 onwards. முதலாவது கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22 இருந்து நாம் படிக்கலாம். The same night in which he was betrayed, he took bread, and when he had given thanks, no brother, I will read, thank you. And when he had given thanks, he broke it and he said, "Take, eat, this is my body, which is broken for you. This do in remembrance of me." After the same manner also he took the cup when he had supped, saying, "This cup is the New Testament in my blood. This do as often as you drink it in remembrance of me. For as often as you eat this bread and drink this cup, you show the Lord's death till he comes. Wherefore whosoever shall eat this bread and drink this cup of the Lord unworthily shall be guilty of the body and the blood of the Lord." But you see, the Lord always gives us a way out. But let a man examine himself, and so let him eat of that bread and drink of that cup. For he that eateth and drinketh unworthily eateth and drinketh damnation to himself, not discerning the Lord's body. For this cause many are weak and sick among you, and many sleep. For if we would judge ourselves, we will not be judged. But when we are judged, we are chastened of the Lord, that we shall not be condemned with this world. So my brother, my sister, wherever you are right now, no matter what kind of problem you are under, no matter what kind of situation you are under, bow your hearts, bow your knee with me this morning, because our God is going to be glorified with you. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து சென்றாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இந்த தேவனிடம் உங்களுடைய நீங்க அறிக்கை செய்யும்படியாகவும் உங்க இருதயத்தை தாழ்த்தும்படியாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம். The Bible tells
tells me if you were faithful to confess, he is faithful to forgive. நீங்க உண்மையாக அறிக்கை செய்யும் பொழுது அவர் உண்மையாகவே உங்களை மன்னிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. It's a great time to think of the Lord's table and to love the Lord. அந்த பரிசுத்த பந்தியை நாம் நினைவு கூர்ந்து நாம் தேவனை நேசிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். Because he loved you so much. அவர் உங்களை அதிகப்படியாக நேசித்தது He நிமித்தம் chose to shed every drop of his blood. அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை உங்களுக்காக அவர் My சிந்தினார். brother, my sister, he could have called down a battalion of angels. என் சகோதரனே சகோதரியே அவர் யுத்த தூதர்களை அவர் அழைத்திருக்கலாம். But he did not because he loved you so much. அவர் அதை செய்யவில்லை ஏனென்றால் உங்களை அதிகப்படியாக He could have walked away from the work on the cross. அந்த சிலுவையினுடைய வேலையில் இருந்து அவர் விலகி போயிருக்கலாம். He had the power and the ability to do so. அவர் அதை செய்யும்படியான வல்லமை அவருக்கு இருந்தது. That is why he's called the Lamb of God. அதனால தான் அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறார். Because he did not choose his will, he chose the will of God. அவருடைய சித்தத்தை அவர் எடுத்துக்கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்தை அவர் எடுத்துக்கொண்டார். And when he hung on that cross for you and I, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தொங்கும் பொழுது the veil of sin was torn away. அந்த பாவம் அது கிழிந்து போனது. And every problem around us has been taken away. உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எடுக்கப்பட்டது. And we walk in victory, my brother, my sister. நாம் வெற்றியில் நடக்கிறோம் என் சகோதரனே So let me just pray over you right now. இந்த நேரத்தில் உங்களை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். And Father, we come to your throne of grace. பிதாவே உம்முடைய கிருபையின் சிங்காசனத்தில் Lord, we are faithful to confess our faults. எங்களுடைய தப்பிதங்களை இந்த நேரத்தில் அறிக்கை செய்கிறோம். And they are many in our lives, O Lord. எங்க வாழ்க்கையில் அநேகமாக இருக்கிறது. And we thank you because you are a God who forgives. நீர் மன்னிக்கிற தேவனாக இருப்பதற்காக You are a God who washes away our transgressions, our iniquities and our sins. எங்களுடைய பாவம் மீறுதல் அக்கிரமங்களை நீ கழுவுகிற தேவனாக இருப்பதற்காக Thank you for the victories that you're giving each and every one of us. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற இந்த வெற்றிக்காக In நன்றி all our செலுத்துகிறோம். shortcomings, எங்களுடைய எல்லா குறையிலும் you have been there with us, Lord. எங்களோடு கூட நீர் Thank இருந்தீர். you for the cleansing. ஆண்டவரே எங்களை கழுவினதற்காக நன்றி The செலுத்துகிறோம். night in which he was betrayed, காட்டி கொடுக்கப்பட்ட அந்த he ராத்திரியில் took bread. அவர் அப்பத்தை He எடுத்து broke it. அதை பிட்டு And he said, "This is my body." இது என்னுடைய சரீரமாக He said, இருக்கிறது "It என்று is சொன்னார். broken for you." இது உங்களுக்காக பிற்கப்பட்டது என்று சொன்னார். Now, my brother, my sister who's watching us, என்னை பார்த்து கொண்டிருக்க என் சகோதரனே சகோதரியே please take the bread in your hand. உங்க கரங்கள்ல அந்த அப்பத்தை And எடுத்துக்கொள்ளுங்க. then he took the cup. அதுக்கு பிறகாக பாத்திரத்தை எடுத்து He blessed the cup. அந்த பாத்திரத்தை And he ஆசீர்வதித்து said, "This cup is a new covenant in my blood. இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார். I want you to take the cup with you and hold it in your hand as well." உங்க கரங்கள்ல அந்த பாத்திரத்தை எடுத்து உங்க கரங்கள்ல வைத்துக் கொள்ளுங்க. Because my brother, my sister, என் சகோதரனே சகோதரியே we must learn to do this in a worthy manner. நாம் இதை சரியான விதத்தில் நாம் செய்ய We வேண்டும். must learn to enjoy the love of God in our நம் lives. வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய அன்பை ருசி பார்த்து This is சந்தோஷிக்க not வேண்டும். a time of sorrow. இது நாம் துக்கமாக இருக்கிற நேரம் This அல்ல. is a time of joy. இது சந்தோஷத்தின் நேரம். So make sure there's a smile on your lips. அவங்களுடைய உதடுல ஒரு சிரிப்பு இருக்கும்படியாக Make sure there's பார்த்துக்கொள்ளுங்க. gladness in your heart. உங்க இருதயத்துக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்க. Because the table of the Lord is the table of victory. தேவனுடைய இந்த பந்தி அது வெற்றியின் பந்தியாக இருக்கிறது. And when you are victorious, நீங்க வெற்றியாக இருக்கும் பொழுது there is joy in our lives. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு சந்தோஷம் So காணப்படும். those who are joyful, those who have gladness of heart, யார் யாருக்கெல்லாம் ஒரு சந்தோஷ இருதயம் இருக்கிறதோ let us join together and take part in the Lord's table. இணைந்து இந்த பரிசுத்த பந்தியில் நாம் As one பங்கேற்றுக்கொள்வோம். body, let us eat of the bread. ஒரே சரீரமாக இந்த அப்பத்தை புசிப்போம். And as one body, let us drink of the cup as well. ஒரே சரீரமாக இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். I'm just going to ask you to bow your hearts with me. என்னோடு இணைந்து உங்க இருதயத்தை தாழ்த்திக் Because- கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I'm going to pray again. ஏனென்றால் மீண்டுமாக நான் ஜெபிக்க And போகிறேன். I'm also going to pray for your tithing. உங்களுடைய தசம பாகத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். Listen and listen to me well this morning. இந்த காலை வேளை நல்லா என்ன கூர்ந்து கவனிங்க. This month of September is a preparatory month. இந்த செப்டம்பர் மாதம் ஆயத்தமாகிற ஒரு மாதம். The Lord is beginning to work in your heart to prepare you for 2021. இந்த 2021வது ஆண்டுக்குள்ளாக போவதற்காக நம்மளை ஆயத்தம் செய்கிறார் தேவன் நமக்குள்ளாக He is செயல்படுகிறார். beginning to prepare something powerful in our hearts so that 2021 will be a different year. நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு வல்லமையாக நம்மளை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த 2020 ஒரு வல்லமைக்கான ஒரு ஆண்டாக Many மாறும். companies have closed down. அநேக கம்பெனிஸ் மூடப்பட்டது. Many of you may have lost your job. அநேகர் உங்க வேலையை இழந்து போயிருக்கீங்க. If you haven't lost your job, you may definitely have taken a salary cut. நீங்க உங்க வேலையை இழந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் இருக்கும். Now
I want you to listen to me well. இந்த நேரத்தை நல்லா கூர்ந்து The கவனிங்க. Lord is the Lord who blesses your increase, blesses your finances. இந்த தேவன் உங்க பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறவர். I'm going to begin to pray over your finances right now. இந்த நேரத்தில் உங்க பொருளாதாரத்தின் மேல் நான் ஜெபிக்க போகிறேன். And if you are staying somewhere near our home or near our churches, இங்க சபையின் அருகில் யாராவது இருப்பீர்கள் என்றால் come and meet me because I want to bless your hands. நீங்க வந்து என்னை பாருங்க, நான் உங்கள் கரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். The Bible talks about our hands being blessed. இது வேதம் சொல்கிறது நம்ம கரங்கள் The ஆசீர்வதிக்கப்பட்டது. Bible talks about us as being not borrowers but lenders. அந்த வேதம் சொல்கிறது நாம் கடன் வாங்குறவர்கள் அல்ல, கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். But the economic situation is dull, is down. ஆனா இப்ப பொருளாதார சூழ்நிலை கீழாக இருக்கிறது. But it is in that time the Lord works a miracle. இந்த நேரத்தில் தான் தேவன் அற்புதத்தை So செயல்படுத்துகிறார். I want to speak over your life into this month of September, and I say that there's going to be a great reward and victories coming your way. இந்த செப்டம்பர் மாதத்தின் மேல நான் ஒரு ஆசீர்வாதத்தை பேசுகிற ஒரு பெரிய வெற்றி வந்து அடைவதாக என்று நான் பேசுகிறேன். But I want you to bow your hearts with me and begin to prepare your hearts this entire season. இந்த இருதயத்தை தாழ்த்தி இந்த முழு இந்த காலத்திற்காக நீங்க ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். All the way from September beginning to the end of December. செப்டம்பர் இந்த முதல்ல இருந்து டிசம்பர் முடிவு வரை நீங்க தொடர்ந்து You ஜெபித்துக் need to கொண்டிருக்க open your heart so the Lord can do great and mighty things. உங்க இருதயத்தை நீங்க திறந்து ஜெபிக்க வேண்டும். அதனால் தேவன் வல்லமையான காரியங்களை And செய்யட்டும். Father, we come to your throne of grace as one. பிதாவே, ஒருமனப்பட்டு ஒரே சரீரமாக Thank you வருகிறோம் for சமூகத்தில். the privilege of being a part of your Lord's table. உம்முடைய பரிசுத்த பந்தியை பங்கேற்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி And now செலுத்துகிறோம். we want to thank you for the finances of our people. எங்களுடைய ஜனங்களின் பொருளாதாரத்திற்காக நாங்கள் பேசுகிறோம். You are a ஆண்டவரே. God of multiplication. நீர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறீர். In a difficult time, you give us increase. கடினமான பாதைகளிலும் நீர் எங்களுக்கு உயர்வை பெருக்கத்தை During தருகிறீர். the time of famine, you increased Abraham. நீ பஞ்சத் காலத்தில் ஆபிரகாமை நீ பெருக செய்தீர். During the time of famine, you increased Jacob. யாக்கோபை நீங்க பஞ்ச காலத்தில் உயர்த்தினீர். During the time of famine again, Joseph and all of the people there were raised up, Lord. பஞ்ச காலத்தில் யோசேப்பையும் நீர் உயர்த்தினீர் ஆண்டவரே, அநேகரை உயர்த்தினீர் And we ஆண்டவரே. thank you because you're a God who lifts us up. நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாக இருப்பதற்காக You're a நன்றி God who செலுத்துகிறோம். blesses the works of our எங்க hands. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் அதற்காக You're நன்றி. a God who blesses our giving. எங்களுடைய கொடுக்கிறதை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே நீ. So we as faithful servants, we bring our tithes towards you. ஆண்டவரே, இந்த நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அந்த தசம பாகத்தை எடுத்துக்கொண்டு And we வருகிறோம். thank you because you're a God who increases us. நீர் எங்களை உயர்த்துகிறீர், எங்களை பெருக செய்கிறீர், அதற்காக நன்றி. Let your name alone be உங்க glorified. நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக In என்று Jesus' ஜெபிக்கிறோம். matchless and precious இயேசு name. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற Amen நாமத்தில் and amen and amen. ஆமென் ஆமென் ஆமென். Thank you, worship team. Awesome job today. ஆராதனை குழுவினரே, நல்ல வேலையை செய்தீர். And we will be getting ready for the word of God today. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தமாவோம். Amen. ஆமென். All right, let's quickly get into the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் துரிதமாக செல்லலாம். We have just moved into a new month today. இப்பொழுது புதிய மாதத்திற்குள்ளாக நாம் And வந்திருக்கிறோம். like I was saying earlier, the Lord is beginning to do something powerful in our lives. நான் ஏற்கனவே சொன்னது போல தேவன் வல்லமையான கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். He's creating something in each and every one of your hearts. ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளாக ஒரு சில விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். And it's a preparation for something powerful which is going to come our way. நம் வழியில் வல்லமையான ஒரு காரியம் வரப்போகிறது. அதற்காக நம்மளுக்குள்ளாக ஒரு ஆயத்தத்தை So செய்து whatever you கொண்டிருக்கிறார். do, my brother, this month begin to get into the word of God, get into some prayer as well. நீங்க எதை செய்தாலும் சரி என் சகோதரர்களே, இந்த மாதத்தில் ஒரு ஜெபத்திற்குள்ளாக நீங்க காத்திருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். You see, there is something powerful going to come across in 2021. 2021ல ஒரு வல்லமையான காரியங்கள் வரப்போகிறது. And that is why you and I need to get into the word this coming month, my அதனால brother. தான் இந்த மாதத்தில் நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் வர வேண்டும். Now, I've been teaching you about the strategies of the devil. பிசாசின் தந்திரத்தை குறித்து நான் உங்களிடம் சொல்லி I கொடுத்து don't know if கொண்டிருந்தேன். today is the last session of it or if the Lord wants me to teach some more. இன்றைக்கு கடைசியான ஒரு பகுதியாக இருக்கும், இல்ல தேவன் உணர்த்தினால் இன்னும் அதிகமாக நாம பேசுவோம். But I've been getting feedback from many people telling me about how effective and how useful it has been. ஆனால் अनेक மக்களிடமிருந்து அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டேன். அது மிக அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததை அவர்கள் So let me சொன்னார்கள். quickly give you the steps which I have taught so far. இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நான் மீண்டுமாக உங்களுக்கு The சொல்கிறேன். following are the strategies the devil uses on our lives. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இப்படிப்பட்ட தந்திரங்களை இந்த பிசாசு செய்கிறான். Number one, he uses fear. முதலாவது பயம்.
2, he uses lies against you. உங்களுக்கு எதிராக பொய்யை அவன் பயன்படுத்துவான். Number 3, he tempts you to commit sin. உங்களை பாவம் செய்யும்படியாக உந்தி தள்ளுவான். Number 4, he uses pride against you. உங்களுக்கு எதிராக பெருமையை உபயோகிப்பான். Number 5, he uses doubt. உங்களுக்கு ஒரு டவுட் சந்தேகத்தை அவன் செயல்படுத்துவான். Number 6, he uses misunderstanding. உங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ளாத விஷயங்களை அவன் உணர்த்துவான். Number 7 is overthinking. ஏழாவது அதிகமாக யோசிப்பது. The 8th one is divide and rule. எட்டாவது பிரித்து கையாளுவது. And number 9, which I touched on yesterday, was about heaviness. ஒன்பதாவது ஒரு அழுத்தத்தை அங்க காண்பிக்கிறான். And you have to be extremely careful about this spirit. இந்த ஆவியிலே நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். If you're missing your joy, if you're not able to worship, the spirit of heaviness is upon you. நீங்க சரியாக ஆராதிக்க முடியவில்லை, உங்க சந்தோஷத்தை இழந்து போயிருந்தீங்கன்னா இந்த அழுத்தத்தின் ஆவி உங்க மேல இருக்கிறது. And my brother, you need to be serious about this. இதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. You must learn to examine your heart to see if the joy of God is still there. உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். The 10th strategy I talked about was about being suspicious. பத்தாவது ஒரு சந்தேக நோக்கத்தோடு பார்ப்பது. Suspicion always breaks down family ties. இந்த சந்தேகம் எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தை உடைக்கிறது. You got to be careful about this. அதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். If you, my brother, my sister, are constantly thinking about what your spouse is doing, there is a problem with suspicion. நீங்க அப்படியாக இருக்கிறீர்கள் என்றால் இல்ல உங்க குடும்பத்திற்குள்ளாக பிறரை நீங்க ஒருவருக்கொருவர் ஒரு சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. That's right. And number 11, it's about being planted. 11 நடப்படுவது. Now, the devil will try to plant you, or God will try to plant you. தேவன் உங்களை நட செய்வார் இல்ல பிசாசு உங்களை நட செய்கிறான். Sometimes the devil will try to plant somebody in your life or in your church to destroy you. சில நேரம் உங்க சபைக்குள்ளாக சிலரை வந்து விதைக்க பார்க்கிறான் இல்ல உங்க வாழ்க்கைக்குள்ளாக விதைக்கிறான். Correct. So some of the next things I'm going to share with you. அடுத்த விஷயங்கள் உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது. I am not going into the depth of it. இதற்கு ஆழத்திற்குள்ளாக நான் போக போறதில்லை. I'm just going to give you the titles and I'm going to move on. அதனுடைய தலைப்புகளை சொல்லி நான் முன்னேறி செல்ல போகிறேன். Number 12 is discourage. 12 அதாவது discourage னே சொல்லுங்க தமிழ்ல தெரியும். Now discourage means there is no courage. You are always afraid of something or the other. அதாவது எப்படி என்றால் ஒரு பயந்து போவது, ஏதாவது குறித்து பயப்படுவது. So anything and everything will always get you down. எல்லாவற்றிலும் உங்களை கீழாக அழுத்தி போடுவது. And there is other words like distress, depression, dejection, deception. But don't say that, my brother, because they will understand. Let me repeat it again. Number 13 is distress, number 14 is depression, number 15 is dejection, and number 16 is deception. All right, number 17. 17வது. I want to talk to you a little bit about confusion. குழப்பத்தை குறித்து நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். The Bible tells me that the Holy Spirit is not a spirit of confusion. வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் குழப்பத்தின் ஆவியானவர் அல்ல. So if you are sitting at home and being confused about your future, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து வீட்டில் அமர்ந்து கொண்டு குழம்பி போயிருந்தீர்கள் என்றால், then you are not relying on the Holy Spirit of God. அப்ப பரிசுத்த ஆவியானவர் மேல் நீங்க சாரவில்லை என்று அர்த்தம். So if you are in confusion, you must move out of confusion. நீங்க குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த குழப்பத்திலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும். There are certain symptoms of confusion which I want to share with. உங்களிடம் சில அதற்குரிய தாக்கங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். One of the first things about confusion is there will be a blank mind. அந்த குழப்பம் என்றால் உங்களுடைய மனது வெறுமையான மனதாக மாறி விடுகிறது. Now you cannot ever keep your mind blank. உங்களுடைய மனதை எப்பொழுதுமே வெறுமையாக வைத்துக் கொள்ள முடியாது. You got to keep your mind active, and you should keep it active on the word of God. தேவனுடைய வார்த்தையின் மேல அதை செயல்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். உங்க மனதை நீங்க ஏதாவது ஒரு உற்சாகமாக செயல்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Because if your mind is kept blank, then the demonic will come into it. உங்களுடைய மனது வெறுமையாக வைத்தால் பிசாசு வந்து அதை தாக்க செய்கிறான். The next thing is overzealous. அடுத்தது அதிகமாக வைராக்கியமாக இருப்பது. This is all part of confusion. இது எல்லாம் குழப்பத்திற்குள்ளாக இருப்பது. You should be zealous of certain things. சில விஷயங்களை குறித்து நீங்க வைராக்கியமாக இருக்க வேண்டும். But if you become overzealous of something, ஆனால் அதிகமாக வைராக்கியமாக இருந்தீர்கள் என்றால், it tips the scale, it tips the balance, it brings out destruction. அது உங்களை கீழாக தள்ளி ஒரு தகர்த்தெறிகிற விஷயத்திற்குள்ளாக அழைத்து போயிடும். Saul, who later became Paul the apostle, சவுல் அதற்கு பவுலாக மாறின ஒரு நபர், he was overzealous. அவர் வந்து அதிகப்படியான ஒரு வைராக்கியமாக இருந்தார். Because he was overzealous, he was killing people. அவர் அதிக வைராக்கியமாக இருந்தனால மனிதர்களை கொன்று போட்டு கொண்டிருந்தார். So you and I have to be careful about this. நீங்களும் நானும் அதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். And the fourth thing in confusion, குழப்பத்துல நாலாவது விஷயம் is called obsession.
அது வெறித்தனம். You are bound by these things because the spirit of confusion is kind of destroy you. இதெல்லாம் வைத்து உங்களை கட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த குழப்பத்தின் ஆவி உங்களை பிடித்திருக்கிறது என்ற அர்த்தம். If you are obsessed with something, ஏதாவது குறித்து வெறித்தனமாக இருப்பீர்கள் என்றால், my brother, obsession is wrong. இந்த வெறித்தனம் மிக தவறு. Because it is also a spirit of control working over you. அது ஒரு உங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆவி உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது என்ற அர்த்தம். If you are always controlling your wife, உங்களுடைய மனைவி எப்பொழுதுமே கட்டுப்படுத்தி கொண்டிருந்தீங்கன்னா, or if you are always controlling your children, இல்ல உங்க பிள்ளைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கீங்கன்னா, you are operating under the spirit of confusion because confusion is causing you to be obsessed. நீங்க இந்த குழப்பத்தின் ஆவியினால தாக்கப்படுகிறீர்கள். ஏனென்றால் இதுதான் உங்களை வெறித்தனமாக நடக்க செய்கிறது. So be very careful about this. அதனால் இதை குறித்து மிக கவனமாக இருங்க. The 18th point I want to share with you, the 18th strategy, 18வது அந்த தந்திரம் is called the pangs of death. அது மரணத்தின் பயம். Now suddenly out of the blue you will catch a cold and all of a sudden a fear of death will come upon you. திடீரென்று உங்களுக்கு ஒரு சளி பிடிக்கும். திடீரென்று உங்களுக்குள்ளாக ஒரு மரண பயம் உண்டாகும். It is just a normal cold. அது சாதாரண ஒரு சளிதான். But you will think it is a cancer, you will think it is some kind of a disease which will kill you. இல்ல ஒரு கேன்சரோ இல்ல ஏதோ ஒரு வியாதி என்ன கொல்ல போகிறது என்ற ஒரு பயம். So you have to be careful about this. அதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். Because you've got to understand that even if you were to pass on, you are going to go to the arms of Jesus Christ. நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படியே நீங்க மரித்து போனாலும் தேவனுடைய கரங்களில் போய் அமருவீர்கள். And the 19th one, my friend, 19வது is spiritual pride. அது ஆவிக்குரிய பெருமை. Spiritual pride really affects a lot of pastors, a lot of worship leaders. அநேக ஆராதனை நடத்துகிறவரும் அநேக பாஸ்டரை இது தாக்குகிறது. You see, what happens is the minute you stand on a stage in front of a group of people, நீங்க கொஞ்சம் குழுவான மக்களுக்கு முன்பாக ஸ்டேஜ்ல நிற்கும் பொழுது, the devil puts it into your mind saying there's nobody like you. அதாவது பிசாசு உங்களுக்குள்ளாக ஒரு எண்ணத்தை போடுவான், உங்களை போல யாருமே இல்லை என்று. This is the same problem Lucifer had as well. லூசிபருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை தான் இருந்தது. Now when you are a worship leader or a pastor or somebody of prominence in the body of Christ, கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஏதோ ஒரு பெரிய நபராகவோ இல்ல ஒரு பாஸ்டராகவோ இல்ல ஒரு ஆராதனை நடத்துகிறவராக இருந்தால், and if you think you know everything, my brother, my sister, you need to bow down because you're operating in spiritual pride. நீங்க தான் எல்லாமே செய்றீங்க என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய பெருமையில நீங்க நடக்கிறீர்கள். One of the things that happens when you're operating in spiritual pride is this. நீங்க இந்த ஆவிக்குரிய பெருமையில் நடக்கும் பொழுது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்னவென்றால், you think that the whole church or your whole house only runs because of you. இந்த முழு சபையோ இந்த முழு குடும்பமோ உங்களால் மாத்திரமே நடக்கிறது என்று நினைப்பீர்கள். And if you're operating in that, friend, you are under that problem. அதற்குள்ளாக நீங்க கிரியை செய்கிறீர்கள், அப்படியாக நீங்க எண்ணுகிறீர்கள் என்றால் நீங்க அந்த பிரச்சனையில் இருக்கிறீர்கள் and என்று the way அர்த்தம். out is to humble yourself. இதிலிருந்து வெளிவருவது எப்படி என்றால் உங்களையே தாழ்த்துவது. The 20th point, 20வது பாயிண்ட், is knowledge. அது அறிவு. I know more than anybody else. எல்லாரையும் காட்டிலும் எனக்கு நிறைய தெரியும். So because of knowledge you get puffed up. நீங்க அதிக அறிவு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் உயர்த்தியே பேசுவீங்க. You probably read only Genesis chapter 1 but you think you know the whole Bible. நீங்க ஆதியாகமம் முழு அந்த ஆதியாகமம் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. ஆனா முழு வேதமும் எனக்கு தெரியும் நினைப்பீங்க. There's a proverb in English. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கிறது. It says a little knowledge is very dangerous. கொஞ்சம் அறிவு மிக அபாயம். And if anybody comes to you and says I know the whole Bible very well, friend, that guy is operating in a spirit of pride because he thinks he's got a lot of knowledge. யாராவது உங்ககிட்ட வந்து எனக்கு வேதம் முழுவதும் தெரியும் அப்படினு சொல்லி பேசுனாங்கன்னா மிக கவனமாக இருங்க. அவர்கள் இந்த ஆவியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Because the more you know the Bible, the less you know about anything else. நீங்க அதிகமாக வேதமை அறிந்தீர்கள் என்றால் பிற காரியங்களை குறித்து கம்மியாகவே நீங்க தெரிந்திருப்பீர்கள். The more biblical knowledge you have, the more humble you will become. எவ்வளவு அதிகமாக ஒரு வேதத்தின் அறிவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நீங்க உங்களை தாழ்த்திருப்பீர்கள். The 21st strategy is religiosity. 21 மதம். All right, you have to be very very careful about religion and religiosity. நீங்க மதமும் பாரம்பரிய விஷயங்கள நடப்பதில மிக கவனமாக இருக்க வேண்டும். The devil is super smart in bringing religiosity into your life. உங்க வாழ்க்கைக்குள்ளாக இந்த பாரம்பரிய மதத்தை கொண்டு வரதுல பிசாசு மிக ரொம்ப Let me give you a simple example. Let me give you a simple example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். People under religion இந்த மதத்துக்குள்ளாக இருக்கிற are மக்கள் like people in a well. அவர்கள் ஒரு கிணற்றுக்குள்ளாக இருப்பதாக அர்த்தம். There is water in the well. அந்த
கிணற்றுக்குள்ள தண்ணீர் இருக்கிறது. but that well is controlled because it's covered by a wall around. ஆனால் அந்த கிணறு கட்டுப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் சுற்றிலும் மதில் இருப்பதனால. So the only thing the people in that well can see is the wall. அந்த கிணற்றுக்குள்ளாக இருக்கிற மக்கள் அந்த செவிற்றை மாத்திரம் தான் பார்க்க So முடியும். they will say that their doctrine is perfectly correct. அவர்களுடைய செய்திதான் மிக சரி என்று சொல்வார்கள். So that's why you have to be extra careful. அதனால தான் மிக கவனமாக Now இருக்க the வேண்டும். 22nd strategy 22வது திட்டம் is called accusation. The devil is the accuser of the brethren. அவன் வந்து சகோதரனை எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறான். Every time there's a spirit of accusation, எப்பொழுதுமே அந்த குறை சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் இருக்கும். you will first find it inside the house. அது வீட்டுக்குள்ளாக முதலாவது இருக்கும். You will find it between the husband and the wife. கணவன் மனைவிக்குள்ளாக முதலாவது இருக்கும். And either of them will always be accusing the other of something. யாராவது ஒருவர் பிறரை வந்து எப்பொழுதுமே குறை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. You did not do this. நீ இத செய்யல. Because you did this. இது நீ செய்தது நிமித்தம். Because of you. உன்னால. Because you were born. நீ வந்து பிறந்ததனால. Because you were born on this date. இந்த டேட்ல நீ பிறந்ததனால. All kinds of nonsense comes out. அப்படிப்பட்ட வித்தியாசமான காரியங்களை பேசுவாங்க. If you want to say something in your house, say something positive. நீங்க ஏதாவது உங்க வீட்டுக்குள்ளாக பேச வேண்டும் என்றால் ஒரு பாசிட்டிவாக பேசுங்க. Stop accusing people around you. உங்களை சுற்றி இருக்க நபர்களை குறை சொல்வதை நிறுத்துங்க. Your mother-in-law made me do this. உன்னுடைய மாமியார் தான் என்ன இப்படி செய்ய சொன்னாங்க. Your father-in-law made you do this. உன்னுடைய மாமனார் தான் என்ன செய்ய சொன்னாரு. It is nothing but accusation and it is a spirit. அது ஒன்றுமில்லை குறை சொல்வது அது ஒரு ஆவி. Learn to keep your mouth shut. நீங்க வாயை மூடிக்கொண்டு இருக்க கற்றுக்கொள்ளுங்க. If your spouse is operating under this, இதற்குள்ளாக உங்களுடைய துணை செயல்பட்டுக் கொண்டிருக்காங்கன்னா quickly hide yourself in your prayer closet. நீங்க போய் உங்க ஜெப அறையில தங்கிருங்க. Cast this demon out of your house. உங்களுடைய வீட்டிலிருந்து இந்த பிசாசை துரத்தி விடுங்க. Because it is a demon. ஏனென்றால் அது ஒரு பிசாசு. Okay, now please understand this with me. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Now I'm going to get and show you four other things which are absolutely important in our lives. நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான 4 விஷயங்களை குறித்து நான் இப்ப சொல்கிறேன். So I want us to begin to read 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 1 verses 19 and 20. 1வது அதிகாரம் 19 20. Okay, my sister will listen, can you please read that for me in Tamil? என்னாலும் சில்வான்வினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். Amen. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. All right, wonderful. Thank you, my sister. Now I'm going to read this in English and I'm going to read this in 2 versions. ரெண்டு வெர்ஷன்ல இத ஆங்கிலத்துல I'm நான் going to படிக்கிறேன். first read in King James. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல முதலாவது And then I'm படிக்கிறோம். going to read it in Passion version so that you will understand it easily. அதுக்கு பிறகு பேஷன் வெர்ஷன்ல அத படிக்கிறோம். So in King James it says, "For the Son of God, Jesus Christ, who was preached among you by us, even by me and Silvanus and Timotheus, was not yet yea and nay, but in him was yea. For all the promises of God in him are yea, and in him amen, unto the glory of God by us." Now I'm sure you did not understand what it says. நான் என்ன சொல்லி இருக்கிறது என்று உங்களுக்கு புரியாது. That's why I'm going to read it to you in the Passion version. அதனால பேஷன் வெர்ஷன்ல உங்களுக்காக So listen படிக்கிறேன். and listen carefully. நல்லா கூர்ந்து கவனிங்க. Jesus Christ is the Son of God, and he is the one whom Timothy, Silas, and I have preached to you. And he has never been a both yes and no. He has always been he has always been and always will be for us a resounding yes. Let me read the last part again. He has always been and always will be for us a resounding yes. This is a great time for you to say amen. This is a great time for you to memorize this verse as well. இந்த வார்த்தை நீங்க மனனம் செய்து கொள்ளணும். இது ஆமென் சொல்கிற ஒரு இடம். Now verse 20 says, 20வது வசனம், and listen extremely well, my friend. நல்லா கூர்ந்து கவனிங்க. For all of God's promises find their yes of fulfillment in him, and as his yes and our amen ascend to God, we bring him glory.
Let me quickly explain this. இதை நான் உங்களுக்கு விலாவரியாக சொல்கிறேன். Every promise which God has is for you and I. எல்லா வாக்குத்தத்தமும் தேவன் வைத்திருப்பது உங்களுக்கும் எனக்குரியது. And Jesus says yes to every promises that you are eligible for. நீங்க உங்களுக்கு உகந்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் அவர் ஆம் என்று சொல்கிறார். When you receive that promise by saying amen, நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது what happens is God is glorified because you are now partaking in the promises of God. இப்போ தேவன் மகிமைப்படுகிறார். ஏனென்றால் நீங்க அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதனோடு நீங்க ஒரு பகுதியாக So மாறுகிறீர்கள். the Bible says, and as is yes and our amen ascend to God, we bring him glory. நாம் ஆமென் என்று வாக்குத்தத்த வசனத்திற்கு நேரா வரும் பொழுது எடுத்துக்கொண்டு சொல்லும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். Amen. But Jesus is also saying yes, my brother. இந்த இடத்துல இயேசு ஆம் என்று So சொல்கிறார். Jesus says yes, we say amen. இயேசு ஆம் என்று சொல்லும் பொழுது நாம் ஆமென் என்று சொல்லும் பொழுது Amen means yes, we are in agreement. ஆமென் என்றால் ஆமான ஒற்றுக்கொள்கிறேன் And என்று we are அர்த்தம். and what happens is God is being glorified by this. அது நிமித்தம் தேவன் மகிமைப்படுகிறார். Now the devil hates every promise of God. பிசாசு எல்லா வாக்குத்தத்தத்தையும் வெறுக்கிறான். Because the promises of God are for you. ஏனா தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்குரியது. Now the promises of God are for you on earth as well as in heaven. அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் இந்த பூலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் உரியதாக That is இருக்கிறது. why he uses all these strategies and comes against you. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு தந்திரங்களை உபயோகித்து உங்களுக்கு எதிராக That வருகிறான் is why Paul பிசாசு. says, don't you know the wiles of the devil? அதனால தான் பவுல் சொல்கிறான் இந்த பிசாசின் தந்திரங்களை நீங்க அறியாமல் இருக்கிறீர்களா? Now I'm going to take you back to the book of Genesis. இப்போ ஆதியாகமத்துக்கு நேராக உங்களை அழைத்து And செல்கிறேன். I'm going to go to chapter 3 and verse 1. மூன்றாவது அதிகாரம் 1வது வசனத்துக்கு Because I நேராக want to show you what the devil is after you for. ஏனா பிசாசு எதற்காக உங்க பக்கமாக Now வருகிறான் listen and என்று listen காண்பிக்கிறேன். well. நல்லா கூர்ந்து He கவனிங்க. wants you to question God. தேவனை கேள்வி கேட்கணும். அதுதான் அவனுடைய வேலை. He does not want you to accept God. He wants you to question God. நீங்க தேவனை ஏற்றுக்கொள்வதல்ல, தேவனை கேள்வி He wants you கேட்பதுதான். to question, is God real? தேவன் உண்மையா? Is God doing things for you? தேவன் உனக்காக வேலை Why செய்கிறாரா? is God not doing these things for you? ஏன் இந்த வேலையெல்லாம் தேவன் உனக்கு செய்ய மாட்டாரு? Okay, so he wants you to question the validity of God. தேவனுடைய அந்த மகத்துவத்தை கேள்வி கேட்க வேண்டும் என்று பார்க்கிறான். Now in Genesis chapter 3:1 it says, இப்போ 3:1 in Tamil, can we please read, ma? தேவராகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னது உண்டோ. Okay, let me read this in English. Now the serpent was more subtle than any beast of the field which the Lord God had made, and he said unto the woman, yea, has God said. You see, that is where the whole question comes. அங்கதான் முழு அந்த கேள்வி வருகிறது. Has God said? தேவன் இதை சொன்னாரா? So my brother, my sister, என் சகோதரனே சகோதரி, has God said you are blessed? தேவன் சொல்லிருக்கிறாரா நீங்க ஆசீர்வாதமாக Has இருக்கிறீங்க? God said you are mighty? நீங்க வல்லமையாக இருக்கிறீர்கள் என்று தேவன் Has God said you are சொல்லிருக்கிறாரா? more than a conqueror? நீங்க வெற்றி சிறக்கிறவர்கள் என்று Has சொல்லிருக்கிறாரா? God said greater is he that is in you than he that is in this world? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் என்று If all சொல்லிருக்கிறாரா? these above things are true, இது எல்லாம் உண்மை then என்றால் your job is to accept, not to question. நீங்க உங்களுடைய வேலை என்னன்னா அதை ஏற்றுக்கொண்டு அதை கேள்வி கேட்க You கூடாது. may not have any money in your pocket right now, இந்த நேரத்தில் உங்களுடைய பாக்கெட்ல ஒரு பணமும் but இல்லாமல் God has இருக்கலாம். said you are blessed. ஆனால் தேவன் உங்களை So ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க you've got என்று to learn to சொல்லிருக்கார். say amen to his yes. அவருடைய ஆமுக்கு ஆமென் என்று சொல்ல நீங்க கற்றுக்கொள்ள Now வேண்டும். when you have the ability to do that, நீங்க அதை செய்ய உங்களுக்கு திராணி இருக்கிறது the devil என்றால் will run away from you. பிசாசு உங்களை விட்டு ஓடி He does போகிறான். not want you to question his promises. அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க கேள்வி கேட்கும் He wants பொழுது God wants you to believe his promises. தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும்படியாக But கேட்கிறார். many times in our lives we begin to ask, Lord, why is this happening in my life? அநேக நேரம் நம்ம கேட்கிறோம், தேவனே ஏன் இப்படி என் வாழ்க்கையில Why நடக்குது? did this not happen? எதுக்கு இது நடக்கல?
Are you really God? நீங்க தேவனா நிஜமா? If you are really God, why did this happen in my life? நீங்க உண்மையான தேவனாக இருந்தா ஏன் என் வாழ்க்கையில Why did நடக்கல? my child die? ஏன் என் பிள்ளை மரித்து போனது? Why did I not get that woman I loved and I prayed for? நான் நேசித்த அந்த மகள் எனக்கு ஏன் வரல? நான் ஜெபித்த மகள் My ஏன் எனக்கு brother, வரல? my sister, you will ask all these questions, but you will never get an answer. நீங்க இதுக்கு எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்பீங்க, ஆனா அதற்கு உங்களுக்கு பதில் So கிடைக்காது. when you don't get an answer, what happens is there's a hardness in your heart. உங்களுக்கு பதில் கிடைக்காத பொழுது உங்களுடைய இருதயம் கடினமாக And மாறுகிறது. that hardness is towards God. அந்த கடினம் தேவனுக்கு எதிராக And இருக்கிறது. then what the devil does, he takes that hardness and he puts bitterness inside. அந்த கடினமான இருதயத்தை பிசாசு எடுத்து அதற்குள்ளாக கசப்பை அவன் And வைக்கிறான். on top of that kasap, on top of the bitterness, he puts hatred. அந்த கசப்புக்கு மேலாக ஒரு வெறுப்பை அவன் And போடுகிறான். as time goes by, you are the only person who will suffer more and more. இன்னும் கொஞ்சம் காலம் போகும் பொழுது நீங்க தான் அதனால So பாதிக்கப்படுகிறீர்கள். my brother, there's no point asking questions. அதனால் கேள்வி கேட்பதில் ஒரு காரியமும் இல்லை. Whatever will be. என்ன நடக்குமோ அது But நடக்கும். you got to understand the promises that you are eligible for. ஆனால் நீங்க நல்ல கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது. But you may tell me, Pastor, the Bible says that he will give me the desires of my heart. வேதம் சொல்கிறது என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவன் தருவார் என்று. Please understand, not all desires are useful to you and not all desires glorify God. எல்லா வாஞ்சையும் தேவனை மகிமைப்படுத்துவதல்ல, எல்லா வாஞ்சையும் உங்களுக்கு உபயோகமானதல்ல. So don't even bother asking questions. அதனால கேள்வி கேட்பதை ஒரு நாள் That's யோசிக்காதீங்க. exactly what destroyed Eve. ஏவாளை அதுதான் அழித்து போட்டது. If God's words and promises are for you, then they are for you. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுடையதாக இருந்தால் அது உங்களுடையது. Don't try to figure out how the victory is coming. It is coming. எப்படியாக அந்த வெற்றி எனக்கு வரும் என்று யோசித்து பார்க்காதீங்க, அது வருகிறது. His promises are yea and amen. அவருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Do not question it, receive it and say amen so that God is glorified. அதை கேள்வி கேட்காதீங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, ஆமென் என்று தேவனிடம் That சொல்லுங்க. is why he says you are victorious. அதனால தான் ஒரு வெற்றியாக நீங்க He இருக்கிறீங்க என்று says you are சொல்கிறார். complete in him. அவருக்குள்ளாக முழுமையாக இருக்கிறீர்கள் என்று Do not சொல்கிறார். question that accepted friend. அவரை கேள்வி கேட்காதீங்க, அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்க என்று If you are சொல்கிறார்கள். questioning yourself, friend, you have this issue, you need to come out of it. உங்களையே கேள்வி கேட்கறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அதிலிருந்து வெளியே வாங்க. The second situation I want to talk to you about this morning இரண்டாவது சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களோட பேச is வேண்டியது. the question of identity. அது ஒரு நீ யாருன்னு? நீ யார் என்று புரிந்து It is கொள்வது. the question of identity which the devil comes and asks you. உங்களிடம் வந்து பிசாசு கேட்பான், நீ யார் என்று. When Jesus was tempted in the wilderness, அவர் வனாந்தரத்தில் இயேசு சோதிக்கப்படும் in பொழுது Matthew chapter 4 and verse 3, மத்தேயு 4:3 and then in வசனம் verse 6 as well, 6வது வசனத்திலும் the devil comes to him and asks him a question. பிசாசு உங்களிடம் வந்து ஒரு கேள்வியை Sister, கேட்கிறான். quickly read that for me. அது அப்பொழுது உங்களுக்காக படிக்கிறோம். சோதனைக்காரன் சோதனைக்காரன் பாருங்களேன், சோதனைக்காரன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ வந்து என்னதுங்க? தேவனுடைய குமாரனே He's ஆனால் asking the son of God, are you the son of God? நீ தேவனுடைய குமாரனா ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் So என்றான். if you are the son of God, நீ தேவனுடைய குமாரனாக then இருந்தால் prove to me by changing these stones to bread. நீ என்கிட்ட ப்ரூவ் பண்ணி இந்த கல்களை அப்பமாக If மாற்றுவதற்கு. somebody comes and asks you to prove that you belong to Christ, my brother, or you can only give them the word of God. நீங்க யாராவது உங்களிடம் வந்து நீ கிறிஸ்துவின் பிள்ளையா என்று எனக்கு ப்ரூவ் பண்ணு என்று கேட்டாங்கனா நீங்க அதற்கு பதில் அளிக்க They will தேவையில்லை. ask you for miracles. அவர்கள் அற்புதத்தை கேட்பாங்க. My brother, my sister, the miracle may not come out of your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அற்புதம் வராது என்று But you சகோதர have to சகோதரி. understand the devil is using that person to destroy your identity. உங்களுடைய நீங்க யார் என்பதை அழிக்கும்படியாக தான் அவர்கள் Who are செயல்படுகிறார்கள். you? நீங்க யாரு? You are the child of the Most High God. நீங்க மகா பெரிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. You may have sickness in your body. உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக வியாதி There may இருக்கலாம். be cancer, you may be dying. உங்களுக்கு கேன்சர் இருக்கலாம், நீங்க மரித்து Somebody will come கொண்டிருக்கலாம். and ask you, my brother, if you have Christ in you, how can you be having cancer? சிலர் வந்து உங்களோட கேட்கலாம், நீங்க கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு ஒரு கேன்சர் இருக்கலாம்? But the issue is not the sickness. ஆனால் அங்க பிரச்சனை அந்த வியாதி அல்ல. The issue is the devil questioning your identity. அதாவது அங்க பிரச்சனை என்னன்னா நீங்க யார் என்பதை அறிந்து Who are you, my குறிக்கும்படியாக brother, my பேசலாம். sister? நீங்க யார் என்
சகோதரனே You சகோதரியே, are the child of the Most High God. நீங்க மகா பெரிய தேவனுடைய பிள்ளை. It doesn't matter what the situation you are in. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, When the lady with the issue of blood went to touch Jesus, அந்த உதிரப்போக்குள்ள ஸ்திரீ அவங்க இயேசுவை தொட போறாங்க. now she was already a child of God. ஏற்கனவே அவங்க தேவனுடைய பிள்ளைதான். Her identity was in Jesus Christ. அவங்க யார் என்பதுனா இயேசு கூட அவங்க இருக்கிறவர்கள் தான். Now you and I, we belong to the King of Kings and the Lord of Lords. நீங்களும் நானும் தேவாதி தேவனுக்குரியவர்களாக And இருக்கிறோம். as I always say, your last name and your first name is Jesus. உங்களுடைய கடைசி பெயரும் முதல் பெயரும் இயேசுவாக இருக்கிறது. This is Amedi Jesus or Jesus Amedi Jesus. இது இயேசு அமைதி இல்ல அமைதி இயேசு அப்படியாக இருக்கிறது. So I would be Jesus Jeff Jesus. இல்ல நான் வந்து இயேசு ஜெஃப் இயேசு அப்படியாக இருக்கிறேன். Now please understand, God has called you to identify yourself with him. அவரோடு கூட நீங்க யார் என்பதை அறிவிக்கும்படியாக தான் தேவன் உங்களுக்காக இருக்கிறார். Again it says, if thou be the son of God, cast thyself down. நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் நீ இதை துரத்தி போடு. Cast thyself down. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். All right, you see what happens is the Lord, the demonic challenges you with your identity. இப்போ இந்த பிசாசு உங்களை சேலஞ்ச் பண்றான் நீங்க யார் என்பதை. Now the way to come out of this is this. இதில இருந்து வெளியே வருவது இப்படி You தான். must know the word of God. நீங்க தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். Now if you know the word of God, நீங்க தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கும் you பொழுது will overcome that identity crisis. அந்த நீங்க யார் என்பதை அதிலிருந்து வெளியே வர முடியும் உங்களால. Because right now it is an identity theft that is happening. இப்பொழுது நீங்க யார் என்பதை அதை திருடுகிற விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. This is what happened to Samson. சிம்சோனுக்கு அதுதான் நடந்தது. You see, the devil is always trying to cause you to underestimate who you are. நீங்க யார் என்பதை குறைவாக பார்க்கும்படியாக தான் பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Many Christians fail in this test. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பரீட்சையில் தோற்று போகிறார்கள். So when an identity crisis comes your way, உங்க வழியில நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ளும் you ஒரு must விஷயம் have வரும்போது the word of God to decree and declare. நீங்க தேவனுடைய வார்த்தையை வைத்து அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை நீங்க பேச வேண்டும். Now look at the scenario with me. இப்போ இந்த சூழ்நிலையை பாருங்க. Jesus is in the wilderness. இப்போ இயேசு வனாந்தரத்தில் இருக்கிறார். 40 days he has fasted. 40 நாள் உபவாசத்தில் No இருக்கிறார். food, no water. அங்க உணவு இல்ல, தண்ணீர் இல்ல. After the fast is when he comes and asks these questions. அவர் வந்து அந்த உபவாசம் முடித்ததுக்கு பிறகு Are you the son of God? நீ தேவனுடைய குமாரனா? If you are the son of God, நீ தேவனுடைய குமாரனாக then இருந்தால் prove your identity அப்ப நீ யார் என்பதை இங்க காண்பி. by showing us a miracle. எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண்பிக்கும்படியாக Miracles செயல்படு. do not declare your identity. அற்புதம் உங்களுடைய நீங்க யார் என்பதை It is காண்பிக்காது. the blood of Jesus and your belief in the blood of Jesus that gives you your identity. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதுதான் உங்களுடைய நீங்க யார் என்பதை அறிவிக்கிறது. So when the devil comes against you, you must have the word. உங்களுக்கு எதிராக பிசாசு வரும்பொழுது உங்களுக்கு வார்த்தை இருக்க வேண்டும். Because Jesus did not take the New Testament and look through which words to speak to the devil at that time. அந்த நேரத்துல புதிய ஏற்பாட்டை எடுத்து எந்த வார்த்தையை பிசாசுக்கு மேலாக நேராக பேச வேண்டும் பார்க்க So கூடாது. think with me and use this month of September to study the word of God. அதனால் என்னோடு இணைந்து யோசிங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவனுடைய வார்த்தை அதிகமாக Now படித்துக் point கொள்ளுங்க. number 3 I want to share with you. மூன்றாவது பாயிண்டாக Now what happens is this. என்ன நடக்கிறது என்றால் Many Christians are devil focused, not God focused. அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிசாசைதான் நோக்கி பார்க்கறாங்க, ஆனா தேவனை பார்ப்பதில்லை. You've got to learn to be God focused and not the devil focused. பிசாசை பார்க்கிறதை விட்டுட்டு தேவனை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். Many people think that behind every stone there's a devil. எல்லா கற்களுக்கு பின்பாக பிசாசு இருக்கிறானே எல்லா கிறிஸ்தவர்கள் Doesn't நினைக்கிறாங்க. matter if there is a devil. அங்க பிசாசு இருக்கிறானே இல்லையா Look அத at பத்தி God கவலை who இல்லை. made the stone, who made the devil. அதாவது தேவனை பாருங்க, யார் அந்த கல்லையும் பிசாசையும் உருவாக்குறார் And அவரை now பாருங்க. what we do is we always look to blame the devil for everything. நாம எப்பொழுதுமே பிசாசையே குறை சொல்லதான் பாப்போம். I want to show you from the book of Luke chapter 13 and verse 4. லூக்கா 13வது அதிகாரம் 4வது வசனத்தை Now the பார்க்கலாம். perception in the city was like this. அந்த பட்டணத்தில் இப்படியாக இருக்கிறது. The perception was anybody who committed a sin, they would be cursed to die. அதாவது யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மரிக்கிறதற்கு God சபிக்கப்படுவார்கள். will punish the sinner. தேவன் வந்து பாவம் செய்யறவர்களை அவர்
Even சோதிக்கிறாரு. today, the same thing happens. இப்பயும் அதே நடக்கிறது. Look at chapter 13 and verse 4, please. And 5. 13:4 பார்ப்போம். Read, sister. சீலோவிலே ஆ. கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே ஆ. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் ஆ. அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? ஆ. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆ. நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் ஆ. எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். Amen. Thank you, my sister. Luke 13 and verse 4 says, all those 18 upon whom the tower of Siloam fell and slew them, think he that they were sinners above all men that dwelt in Jerusalem. So he's saying, hey, did you think that those 18 people were bigger sinners than you? அதான் அந்த இடத்துல நீ நினைக்கிறியா அந்த 18 பேரும் உன்னை காட்டிலும் பெரிதாக பாவம் செய்திருக்கார்கள் Now என்று? Jesus goes on to say, இப்ப இயேசு சொல்கிறாரு, that these are Jesus' words, not my words. இது இயேசுனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை So அல்ல. in the 5th verse he says, I tell you no. நான் அப்படி அல்லவென்று நான் In உங்களுக்கு other சொல்கிறேன். words, certain things just happened that building fell down on them. அதாவது ஏதோ நடந்து அந்த பில்டிங் அவங்க மேல விழுந்தது. It did not fall on them because they were sinners. அவர்கள் பாவிகளாக இருப்பது நிமித்தம் அப்படி Please விழவில்லை. understand, any problem that happens in your life is not because of the devil. என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது பிசாசால ஆகிறது அல்ல. It can happen because of circumstance. அது சூழ்நிலையின் காரணமாக நடக்கலாம். So just be very careful about what you accuse. அதனால எதை நீங்க குறை சொல்கிறீரோ அதை குறித்து கவனமாக இருங்க. So verse 5 says, I tell you no, but except you repent, you shall also likewise perish. So he says, you may also die if you don't repent and run after Jesus Christ. நீங்க இயேசு பின்னாக ஓடாமலோ நீங்க மனம் திரும்பாமலும் இருந்தாலும் உங்களுக்கும் இப்படி நடக்கும் என்று Now சொல்கிறார். friend, my brother, my sister, keep your eyes focused on the living God, not on the destroyed devil. என் சகோதரனே சகோதரியே, நீங்க பிசாசின் மேல கண்ணை வைக்காமல் தேவன் ஜீவிக்கிற தேவன் மேல உங்க கண்களை வைங்க. Amen. And that is where our victory always comes from. அங்கதான் எப்பொழுதும் நம்மளுடைய வெற்றி And வருகிறது. the fourth thing I want to share with you this morning, நான்காவதாக உங்க இந்த வேளையில் உங்களுக்கு the devil is after you to push you down or to cause you to fall from your position. நீங்க இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழாக விழும்படியாக பிசாசு தள்ளி விடுகிறான். Now please understand, you and I are seated in heavenly places with Christ. நீங்களும் நானும் தேவனோடு பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறோம். But that position is secured because of prayer, Bible reading and learning more and more about King Jesus. அது எப்படியாக பாதுகாக்கப்படுகிறது என்றால் அதிகமான ஜெபம், அதிகமான வேத வாசிப்பு, தேவனை பற்றி அதிகமாக அறிந்து In 1 கொள்வது Corinthians நிமித்தம். chapter 10 and verse 12, முதலாவது கொரிந்தியர் it 10:12 says, சொல்லப்பட்டிருக்கிறது. wherefore let him that thinketh he standeth take heed lest he fall. Read, ma'am. இப்படி இருக்க ஆ. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் ஆ. விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். Wait, now listen, my friend, my sister. நல்லா கவனிங்க என் சகோதரனே You are an சகோதரியே. anointed person. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். You are doing great things for the Lord. தேவனுக்காக நல்ல கிரியைகளை But in செய்கிறீர்கள். the recent past, ஆனா கொஞ்ச காலத்துல you have been extremely busy. நீங்க கொஞ்சம் அதிகமாக பிஸியாக You've been looking இருக்கீங்க. after your housework. உங்களுடைய வீட்டு வேலையை பார்த்துட்டு You're looking இருக்கீங்க. after your office work. உங்க ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு You're looking இருக்கீங்க. after your children. உங்க பிள்ளைகளை பார்த்துட்டு You're இருக்கீங்க. looking after the laundry. உங்க துணி துவைக்கிறத You're பார்த்துட்டு looking இருக்கீங்க. after cleaning of the house. நீங்க வீட்டை சுத்தம் செய்வதை And பார்த்துட்டு I will tell இருக்கீங்க. you right now, you have been taken off your position. நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்தானத்துல உங்களுடைய ஸ்தானம் எடுக்கப்படுகிறது. You know why? ஏன் தெரியுமா? Because the devil causes you to be extremely busy Yeah. so that you will fall from where you are. ஏனென்றால் பிசாசு நீங்க ரொம்ப பிஸியாகவே வைத்திருந்து அதனால் நீங்க கீழே விழும்படியாக பார்த்துக் கொள்கிறான். He takes you out of your position because you are so busy that you have no time for God. உங்களுக்கு அவங்க ஸ்தானத்திலிருந்து உங்களை கீழே தள்ளி விடுவான். ஏனென்றால் நீங்க ரொம்ப பிஸியாக இருந்து தேவனை குறித்ததை நீங்க பிடித்துக் கொள்ளாமல் Then he இருக்கிறீர்கள். uses physical exhaustion. அதுக்கப்புறமா உங்களுடைய சரீரபூர்வமான சோர்வு. Oh, and Chennai is hot. சென்னை ரொம்ப சூடா You may இருக்கு. not have an AC in your house. உங்க வீட்ல ஏசி இல்ல. But get into the presence of God. ஆனா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக And போங்க. every change will come which the Lord wants you to have. என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டுமோ அதெல்லாம் தேவன் உங்களுக்கு Now in அளிப்பார். this I want to share one more thing with you. இந்த இடத்துல இன்னொன்றை உங்களுக்கு காண்பிக்க The devil விரும்புகிறேன். causes you to think that you are the sole provider for your family. உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க தான் எல்லாமே தர வேண்டியதாக Without you, இருக்கிறது. your home will collapse. நீங்க இல்ல என்றால் உங்க வீடு அழிந்து But போயிடும். please understand,
Your breath which you breathe comes from him by his grace. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க சுவாசிக்கிற சுவாசம் அவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை. That is why you need to spend time with the master. அதனால தான் தேவனோடு நேரத்தை நீங்க செலவழிக்க These are all வேண்டும். methodologies the devil uses to destroy you, friend. இதெல்லாம் ஒரு வழிமுறைகள் பிசாசு உங்க மேல அவன் Now செயல்படுத்துவது. in the book of Nehemiah, நெகேமியா புத்தகத்துல there is a very interesting story. They were building something for the Lord. They were building a wall. ஒரு செவரை கட்டுகிறாங்க. But while they were building, they were being attacked as well. அவங்க செவர் கட்டும் பொழுது அங்க அவங்களை எதிர்நோக்கி சிலர் அட்டாக் So பண்றாங்க. the Bible is so beautiful here. இங்க வேதம் ரொம்ப அற்புதமாக In சொல்லுது. Nehemiah 4 and verse 18, நெகேமியா 4:18 the Bible says, வேதம் சொல்கிறது, for the builders, everyone had his sword girded by his side, and so he built the wall. Please, my sister, can you read? கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். வேலை செய்தார்கள். போதும். Thank you, my sister. You see, this is what you and I need to do now. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இதுதான். Yes, you are the provider for your house. ஆமா, உங்க வீட்டுக்கு நீங்க Yes, you need to work hard. நீங்க கடினமாக உழைக்கிறீங்க. Yes, you need God as well. நீங்க உங்களுக்கு தேவனும் தேவை. So just like the time in Nehemiah, நெகேமியா காலத்துல இருக்கிற அந்த நேரத்துல you need to do the work of God, and you need to do your normal work, but you got to have the sword of God on your side. உங்கள் சொந்த வேலையை நீங்க செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீங்க தேவனுடைய வேலையும் செய்ய வேண்டும். உங்களுடைய தேவனுடைய அந்த பட்டயத்தையும் உங்களோடு கூடவே வைத்திருக்க வேண்டும். Oh, but we have a great reason now not to do that. ஆனால் அநேக காரியங்கள் இருக்கிறது இதை We செய்யாம have the இருக்க முடியாது. coronavirus. கொரோனா வைரஸ் இருக்குது. Therefore I'm so busy at home. அதனால் வீட்ல ரொம்ப பிஸியா There is இருக்கிறேன். nobody to help me. எனக்கு உதவி செய்ய யாரும் I இல்ல. have to do all the laundry. நான் எல்லா துணி I have துவைக்கிறது to நான் do தான் all செய்யணும். the cooking. நான் எல்லாம் சமைக்கிறது நான் தான் I have to செய்யணும். do all the teaching and whatever else you are supposed to be doing. நான் பிள்ளைகளுக்கு சொல்லி தரது வேற எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும். Without me my house will collapse. நான் இல்லை என்றால் இந்த வீடு குலைந்து I போய்டும். have no time for God. எனக்கு தேவனுக்கு நேரமே இல்ல. Brother, sister, that came from the devil. என் சகோதரி அது பிசாசினிடம் If that is you this morning, இந்த காலைவேளை நீங்களாக இருந்தீங்கன்னா understand that's what the devil is trying to cause you to do. பிசாசு தான் இதை செய்யும்படியாக In உங்களை Nehemiah's செயல்படுத்துகிறான். time, they worked with their sword on their side. அவங்க நெகேமியா காலத்துல பட்டயத்தோடு அவங்க வேலை செய்கிறாங்க. Think with me. என்னோடு இணைந்து யோசிங்க. One hand on the sword, ஒரு கை பட்டயத்துல, one hand doing the building work. இன்னொரு கரம் அந்த பில்டிங்கை செய்து கொண்டிருக்கிறது. Yeah, let me tell you this. இப்போ One hand on the word, ஒரு கரம் வார்த்தையில, one hand doing what needs to be done. என்ன செய்யணுமோ அது செய்கிறது இன்னொரு கரம். Think with me, friend. இன்னொரு முறை யோசிங்க என்னுடைய Because your breath came from your God. ஏனென்றால் உந்த சுவாசம் தேவனிடமிருந்து வருகிறது. I'm going to read two more verses and we're going to close. இன்னும் 2 வசனத்தை படித்து நான் முடிக்க போகிறேன். 2 Timothy chapter 2 and verse 26. 2 தீமோத்தேயு 2:26. My sister, will you read please? பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாவும். Okay, let me read this in English because the Tamil is not exactly right. ஆங்கிலத்தில் இதை படிக்கிறேன். Brother, you try to translate with me. Okay, 2 Timothy 2 and 26 says that they may come to their senses and escape the snare of the devil. அவர்களுடைய உணர்வில் அவர்கள் வந்து பிசாசின் கட்டிலிருந்து ஓடி போக வேண்டும். Right, that means he's saying you need to come to your common sense and understand the devil is hurting you. எப்படி என்றால் உங்களுடைய பொது அறிவோ உங்களுடைய சொந்த அந்த உணர்வில் வந்து பிசாசு உங்களை தாக்குகிறான் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். Do you remember the prodigal son? இந்த அந்த கெட்ட குமாரனை குறித்து He உங்களுக்கு took தெரியும். all his father's possessions and he left. அவன் தகப்பனுடைய எல்லா ஆஸ்தியையும் எடுத்துக்கொண்டு And then he was in famine. அதுக்கு அப்புறம் பஞ்சத்துல வரான். And then Bible says வேதம் சொல்கிறது when he came to his senses, அவன் உணர்வுல அவன் வரும் பொழுது he went back to his father's அவனுடைய house. தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் போறான். And this is exactly what I'm trying to teach you today. அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல When you recognize the strategies of the devil, பிசாசின் தந்திரத்தை நீங்க அறிந்து கொண்டீர்கள், you will come to your senses. உங்களுடைய உணர்வுல நீங்க If வருவீர்கள். you are the person
shouting and screaming and working extra hard in your home, நீங்க கத்திக்கொண்டு கூச்சலிட்டு கொண்டு கடினமாக உழைத்துக் கொண்டிருக்க ஒரு I நபராக say இருந்தால் come to your senses. உங்களுடைய உணர்வுக்குள்ளாக நீங்க And the வாங்க. word of God says, she tells you come to your senses. வேதமும் சொல்கிறது உங்களுடைய உணர்வுக்குள்ளாக Let me வாங்க. read this. இதை நான் உங்களுக்கு And that they படிக்கிறேன். may come to their senses and escape the snare of the devil, having been taken captive by him to do his will. My brother, my sister, Yes. be careful that you're not doing the devil's will. நல்லா கவனமாக இருங்க என் சகோதரனே சகோதரியே, பிசாசின் வேலைகளை செய்யாமல் இருங்க. Do you know why I have been teaching about this? நான் ஏன் இதை சொல்லிக் கொடுத்து எப்படியாக நான் சொல்லிக் கொடுக்கிறேன் தெரியுமா? No. Do you know why I have been teaching this? ஏன் இதை சொல்லிக் கொடுக்கிறேன் தெரியுமா? Because in 2 Timothy 3:16, 2 தீமோத்தேயு 3:16 it says why we need to do this. My sister, please ஏன் read. இதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. Amen. Let me read this for you. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be perfect, thoroughly furnished unto all good works. Let me stop with this, my brother and my sister. இதோடு நான் நிறுத்துறேன் சகோதரனே And I want you சகோதரியே. to understand your end goal is perfection. உங்களுடைய கடைசியான இலக்கு அது முழுமை அடைவது. The devil's end goal for you is destruction. பிசாசனுடைய முடிவு என்னவானா அழித்து போடுவதுதான். Now if you are choosing perfection, நீங்க ஒழுக்கத்தை முழுமையாக மாற்றுகிறீர்கள் என்றால், then my brother, these points which I have been teaching you will help you. நான் அப்பொழுது நான் சொல்லிக் கொடுத்த இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உதவியாக You will இருக்கும். recognize the wiles of the devil. பிசாசின் தந்திரங்களை நீங்க அறிந்து You will கொள்வீர்கள். recognize the different ways he's trying to attack you. அவன் எந்தெந்த வழிகளில் உங்களை பாதிக்க செய்கிறானோ அதை அறிந்து You கொள்வீர்கள். will find that he is trying to cause heaviness over your life. உங்களுடைய வாழ்க்கையின் மேல ஒரு அழுத்தத்தை அவன் கொண்டு வருவான். You will understand he's trying to strangle you. உங்களை நெருக்குகிறதை நீங்க பார்ப்பீங்க. And my brother, my sister, when you see that, என் சகோதரனே சகோதரி, நீங்க அதை பார்க்கும் பொழுது understand who you are in Christ. கிறிஸ்துக்குள்ளாக நீங்க யார் என்பதை அறிந்து Do not கொள்ளுங்க. doubt the word of God. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே Doubt பண்ணாதீங்க. Understand you are more than a conqueror. நீங்க வெற்றி சிறக்கிறவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்க. Understand you are the favored child of the Most High God. பெரிதான தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து கொள்ளுங்க. Understand you are a victor and not a victim. நீங்க ஒரு வெற்றி சிறக்கிறவர்கள், ஒரு பாதிக்கப்படுகிறவர் அல்ல. So that is why, my brother, the sword of the word of God must be in your hand. அதனால தான் என் சகோதரனே சகோதரியே, உங்களுடைய கரங்கள்ல அந்த தேவனுடைய பட்டயம் இருக்கணும். No matter தேவனுடைய how வார்த்தை. difficult your work life balance is, உங்களுடைய வாழ்க்கையும் வேலை காரியங்களும் எப்படி இருந்தாலும் சரி, you must have that sword of God in your hand. உங்களுடைய கரங்கள்ல தேவனுடைய பட்டயம் இருக்க வேண்டும். Because the devil is trying to destroy you. ஏனா இந்த பிசாசு உங்களை அழிக்க பார்த்து He is கொண்டிருக்கிறான். bringing so many different strategies and methodologies in your life. உங்க வாழ்க்கைக்குள்ளாக अनेक திட்டங்களையும் अनेक வஞ்சிக்கிற விஷயங்களை கொண்டு வந்து And as the கொண்டிருக்கிறான். Bible says, you need to come to your senses. அதனால வேதம் சொல்கிறது, நீ உன்னுடைய உணர்வுக்கு வா. Everything that you see around you may not be exactly what you are seeing. நீங்க உங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது நீங்க என்ன பார்க்கிறீங்களோ அது அப்படியாக அல்ல. So bow your hearts with me. என்னோடு இணைந்து உங்க இதயத்தை Take தாழ்த்திக் a knee if கொள்ளுங்க. you need to take a knee. உங்களுடைய முழங்கால் இட But முடிந்தால் in the முழங்கால் month இட்டுக் of கொள்ளுங்க. September, it is a time of preparation. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் நீங்க உருவாகுற ஒரு Because the மாதம். Lord is preparing you for something big. ஏனா பெரிதான விஷயங்களுக்கு உங்களை ஆயத்தம் செய்து He's கொண்டிருக்கிறார். trying to teach you the wiles of the devil. பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு So that when போதித்துக் you கொண்டிருக்கிறார். recognize the bondage he breaks, you will be able to break through it without a problem. அதனால் எல்லா கட்டுகளையும் முறியடித்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளிவர And முடியும். if you are under these problems, my friend, இந்த பிரச்சனைக்குள்ளாக நீங்க இருப்பீங்கன்னா understand you are somebody powerful. நீங்க வல்லமையானவர்கள் என்பதை புரிந்து You கொள்ளுங்க. are God's child. நீங்க தேவனுடைய பிள்ளை.
His name is written, your name is written upon the palm of his hand. உங்களுடைய பெயர் அவருடைய கையில் வரைந்திருக்கிறது. And he knows you even before you were formed in your mother's womb. உங்களுடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். That is how important you are to God. அதனால தான் அவ்வளவு முக்கியமானவர்கள் So let us begin to pray. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். And Father, we come to your throne of grace. பிதாவே உம்முடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு We are mighty, Lord, according to your word. உங்களுடைய வார்த்தை நிமித்தம் நாங்கள் பலத்தவர்களாக according to your word, we will pull down strongholds in our lives. தேவனுடைய வார்த்தையை வைத்து ஆண்டவரே நாங்கள் பலவான்களை கட்டுவோம், according to your word, we are more than conquerors. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நிமித்தம் நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்கிறோம். according to your word, greater is he that is in us than he that is in this world. உங்களுடைய வார்த்தை நிமித்தம் வெளியே இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். So there is nothing impossible for us. அதனால எங்களுக்கு கூடாதது ஒன்றுமில்லை. We serve you, God. You are a God of multiplication. நீங்க பெருக்கத்தின் தேவன், உங்களை நாங்கள் சேவிக்கிறோம். And you will increase us no matter what the situations are. எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்க எங்களை பெருக செய்கிறீர்கள். Because we simply believe in your promises. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை அப்படியாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். We will not question your promises. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை கேள்வி கேட்பதல்ல. And we say your promises are yea and amen. உங்களுடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Because you are saying yes to every one of our promises. ஏனென்றால் எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் ஆம் என்று நீங்க சொல்றீங்க. And all we say is amen to you, Lord. ஆண்டவரே நாங்க சொல்ல வேண்டியது அதை பெற்றுக்கொண்டு ஆமென் என்று சொல்வது Because we are மாத்திரமே. glorifying your holy name. ஏனா உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். And we thank you for the victories that are coming our way. எங்க வழிகளில் வெற்றி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். And Lord, we are more than conquerors. ஆண்டவரே நாங்க வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்கிறோம். And we declare that from the top of our mouths, O Lord. ஆண்டவரே எங்க வாயின் அந்த உச்சத்தில் நாங்கள் பேசுகிறோம். And we say that there is nothing that we cannot overcome. நாங்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு விஷயமும் அல்ல ஆண்டவரே. And even if we don't overcome something, சில விஷயங்களை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்றாலும் we thank you, Lord, because you are there leading us and guiding us and protecting us. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நீங்க எங்களை வழிநடத்துகிறீர், பாதுகாக்கிறீர், எங்கள் வழிகளை நீங்க because you ஆயத்தம் said செய்கிறீர். all things work together for them that love you. உங்களை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று So we thank you for this time you've given us. எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி. Thank you for our congregation. ஆண்டவரே எங்களுடைய கூடுகைக்கு நன்றி They are செலுத்துகிறோம். blessed and they are mighty. யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரியவர்களாக இருக்கிறார்கள். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Amen, ஜெபிக்கிறோம் பிதாவே. amen, and amen. ஆமென் ஆமென் Bless the ஆமென். Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. Amen. A word of advice to all of you. உங்க யாவருக்கும் நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். Listening to this series once is not going to help you. ஒரு முறை இதை கேட்டால் போதாது. You need to listen to it 2-3 times so that you will recognize the hand of the devil in your life. இந்த செய்தியை மீண்டும் மீண்டுமாக 2-3 முறை கேளுங்க. அதனால் பிசாசுனுடைய கரம் உங்க வாழ்க்கையில் எப்படியாக செயல்படுகிறது என்று That's the கண்டறியலாம். way to come out of this problem. அப்படிதான் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர முடியும். And please send it to your friends and your relatives as well. உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க. And begin to walk in the victories God has for you. தேவன் உங்களுக்காக வைத்திருக்க வெற்றியில் நடங்க. So together as one body, let us say, எல்லோரும் I am இணைந்து, blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். I am Amen. blessed and I shall be a blessing. Amen, amen, and amen. ஆமென் ஆமென் ஆமென்.